இந்த உள்ளக மோசடி சம்பவம் என்ன? என்டிபி வங்கி மேற்கொண்ட உள்ளக விசாரணையில் குறிப்பிடப்பட்ட சில பிரிவுகளில் 13.2 பில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றமை கண்டறியப்பட்டுள்ளது. வங்கியின் உள்ளக நடவடிக்கைகளின் ஒரு பிரிவில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதுடன் வெளித்தரப்பினரின் உதவியுடன் சில ஊழியர்கள் மேற்கொண்ட முறையற்ற செயற்பாடுகள் மூலமே மோசடி நிகழ்ந்துள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது 380 மில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளமை தெரியவந்துள்ளது. பின்னர் வங்கி மேற்கொண்ட விரிவான உள்ளக விசாரணைகளின் போது முழுமையான விவரங்கள் வெளிக்கொணரப்பட்டதுடன் 13.2 பில்லியன் ரூபாய் வரையான மோசடிகள் இடம்பெற்றுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இந்த மோசடியுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட அனைத்து ஊழியர்களினதும் சேவை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்கள் கணினி கட்டமைப்புக்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வங்கி அறிவித்துள்ளது. மோசடியுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் என்டிபி வங்கி தெரிவித்துள்ளது. இந்த மோசடியுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டுள்ள பிரிவு தற்போது தனியான கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் அந்த பிரிவுக்கு புதிய ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வங்கியில் வைப்பிலிடப்பட்டவை பாதுகாப்பாக உள்ளனவா? அனைத்து வைப்புகளும் பாதுகாப்பாக உள்ளதாக என்டிபி வங்கி அறிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் இதுவரையில் மேற்கொண்டவாறு நம்பகத்தன்மையுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியும் எனவும் வங்கி அறிவித்துள்ளது. ஏதேனும் ஒரு வாடிக்கையாளரின் பணம் இல்லாமல் போயுள்ளதா? எந்த ஒரு வாடிக்கையாளரினதும் பணமும் இழக்கப்படவில்லை என வங்கி அறிவித்துள்ளது. இது வங்கியின் உள்ளக நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய செயற்பாடு என்பதால் எந்த ஒரு வாடிக்கையாளரினதும் கணக்குகள் பாதிக்கப்படவில்லை. வாடிக்கையாளர்கள் பணம் பெற்றுக்கொள்ள அல்லது கணக்குகளூடாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியுமா? அனைத்து வங்கி கொடுக்கல் வாங்கல்களும் வழமை போன்று இடம்பெறுவதாக என்டிபி வங்கி அறிவித்துள்ளது. பணத்தை மீள பெற்றுக்கொள்ளுதல், பணப்பரிமாற்றங்கள் அல்லது வேறு ஏதேனும் வங்கி கொடுக்கல் வாங்கல்களுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை என வங்கி தெரிவித்துள்ளது. வங்கி நிதி ரீதியாக ஸ்திரமாக உள்ளதா? என்டிபி வங்கி நிதி ரீதியாக பலமாக உள்ளதாகவும் வலுவான மூலதனத்தை வங்கி கொண்டுள்ளதுடன் நிதி திரவத்தன்மையும் உயர்மட்டத்தில் காணப்படுவதாகவும் வங்கி அறிவித்துள்ளது. தற்போது ஒழுங்குபடுத்தல் தேவைகளை விட அதிக மட்டத்தில் வங்கி காணப்படுவதால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி தேவைப்படின் மத்திய வங்கியின் உதவியை பெற்றுக் கொள்ள உள்ளதாக வங்கி குறிப்பிட்டுள்ளது. என்டிபி வங்கி 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்த 4வது காலாண்டில் 3.5 பில்லியன் ரூபாய் நிகர லாபத்தை பெற்றுள்ளதுடன் குறித்த நிதியாண்டின் மொத்த லாபம் 11 பில்லியன் ரூபாவாகும். தணிக்கைக்கு உட்படுத்தப்படாத வங்கியின் மொத்த சொத்துக்களின் மதிப்பு சுமார் 990 பில்லியன் ரூபாய் என என்டிபி வங்கி மேலும் அறிவித்துள்ளது. மத்திய வங்கி என்ன கூறுகின்றது? என்டிபி வங்கியின் உள்ளக மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் கணிசமான அளவு நட்டம் ஏற்படக்கூடும் எனவும் தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எந்த ஒரு வங்கி கணக்குகளோ அல்லது வைப்புகளுக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை என வங்கி தமக்கு அறிவித்துள்ளதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் தாம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் தேவைப்படின் என்டிபி வங்கி நிதி திரவத்தன்மை ஆதரவு திட்டத்தின் கீழ் தற்காலிக நிதி திரவத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் காணப்படுவதாகவும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது.